ஓகே பிள்ளைகள். அப்ப அலைகள் போறதுக்கு செங்குத்தாக இந்த மாதிரி போயிட்டு இருந்தா குறுக்கலைகள், அலைகள் போற திசையிலேயே இந்த மாதிரி வைப்ரேட் பண்ணி போயிட்டு இருந்தா அது நெட்டாக அலைகள். இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பிள்ளைகள் நிறுத்தியல்கள் மாதிரி மட்டும் இல்ல வந்து நிலையான அலைகள். நிலையான அலைகளை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. நின்ற இடத்துல நின்றே கணுக்களையும் முரண்களுக்களையும் ஃபார்ம் பண்ணி கணுக்களையும் முரண்களுக்களையும் உருவாகி கொண்டு அலையக்கூடியார்கள். நின்ற இடத்துல நின்று அதிரக்கூடியார்களுக்கு நாங்க வைக்கிற பேர் தான் பிள்ளைகள் நின்றர்கள். அதை பத்தி கேள்வி வரைக்கும் பார்ப்போம். இப்ப கேட்டது விருத்தி குறுக்கல்கள் பற்றிய கூற்றுக்களில் உண்மையானது அன்று. இலைகளில் உள்ள துணிக்கைகளின் இயக்க திசை அலைகளின் செலுத்திய திசைக்கு செங்குத்தானது. முதலாவது சரி, அது சரி சொன்ன நான். அலைகளின் செலுத்திய திசைக்கு செங்குத்தானது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்தது, இலையின் இழுவை மாறிலியாக இருக்கும் போது அலையின் கதி இலையின் ஓரலகு நீளத்திற்கான திணிவின் வர்க்கம் அது பிள்ளைகள். ஒரு இலையில இவர் டிராவல் பண்ணைக்குள்ள அது இந்த கதி நான் உங்களுக்கு நிறைய தரம் இது வரைக்கும் சொல்லிட்டேன். ஸ்கேர் டி ஓவர். அதுல அலகு நீளத்திணிவு இலையின் இழுவ மாறிலியா இருக்கும் போது கதி இலையின் ஓரலகு நீளத்திற்கான திணிவின் வர்க்க மூலத்திற்கு நேர்மாறு விகிதசமான. எஸ், டி மாறாட்டி வி நேர்வீத சமன் ஒன்றின் கீழ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம். டீயை விட்டீங்கன்னா இப்படித்தான் வரும். ஆகவே இரண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது, அலையினால் காவப்படும் சக்தி ஓம்புள்ளேல் அலையின் சக்திக்கும் வீச்சத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கா? நிறைய பிள்ளைகள் நம்பிட்டு இருக்கீங்க சக்திக்கும் அதிர்வெண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கின்ற. அது உண்மை இல்ல. சக்தியோட சம்பந்தப்பட்டவர் பிள்ளைகள் வீச்சம் தானா? அதை ஞாபகம் கொள்ளுங்க. சக்திய ஒருத்தர் சம்பந்தப்படுத்தினால் வீச்சம். சக்தி இப்ப வீச்சம்னு சொன்னா ஒரு சுனாமி அலை ஒன்று உருவாக்கல அவர் எவ்வளவு உயரத்துக்கு போவார்ன்றதான் வீச்சம். அதாவது எவ்வளவு சக்தி இருந்தா அவரால் எவ்வளவு உயரத்துக்கு போயிடும். அதான் பிள்ளைகள் வீச்சம் பண்றது. அவர்களுக்கு சக்தியோட நேர் சம்பந்தப்பட்டால் பிள்ளைகள் வீச்சம். அதை ஞாபகம் கொள்ளுங்க. நாலாவது, இலையின் மீது உருவாகும் அலைகளை தெறிப்படைய செய்ய முடியாது. இலைகளின் மீது உருவாகும் அலைகளை தெறிப்படைய செய்தான் பிள்ளைகள் நாங்க இலைகள்ல உருவாகிற நிலையான அலைகளை உருவாக்கி படிச்சிடாங்க. அப்ப தெறிப்புன்றது வந்து எல்லா அலைகளுக்குமே பொதுவானது. அப்ப தெறிப்படையக்கூடிய அலைகள் வந்து எல்லா அலைகளையும் நாங்க தெறிப்படைய செய்யலாம். ஆகவே நாலாவது குறிப்பிட தரப்பட்டுள்ள கணத்தில் இலையின் அடுத்துள்ள துணிக்கைகள் ஒரே கதியில் இயங்குவதில் ஓம்புலேல். நீங்க இதை எப்படி படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு அலைகளின் இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு துணிக்கைகளுமே எளிமையை சேர்க்கத்தாற்றும். எக்ஸாம்பிளுக்கு இந்த புள்ளியில் இருக்கிற இந்த புள்ளி அவங்களுக்கு இவரை ஏ என்று வைக்கிறேன் பிள்ளைகள், இவரை பி என்று வைக்கிறேன் பிள்ளைகள். எனக்கு தெரியும் பி என்ற புள்ளியில் இருக்கிற வேகம் 0. ஏன்? எளிமை சீக்கத்துல அதிக புள்ளிக்கு போயிட்டு வேகம் 0. ஆனா ஏல வேகம் மேக்சிமம். அவை கேள்வி வந்து ஒரே கதியில் இயங்குவதில்லை என்று சொன்னதால அஞ்சாவது சரி. அவை பொருத்தமான விடப்பிள்ளைகள். நாலாவது, இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஓகே கொஞ்சம் யோசிச்சுங்க சொன்ன ஆன்சர் போலாம். சரியா? அடுத்தது இரண்டாவது கேள்வி. ஓகே பேர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கனவளவு வியத்திரன் கேமா எஸ் ஆக உள்ள தீட்டா பாய்சியில் இருக்கும் ஒரு திண்மக்கோளம் தீட்டா பாய்சியில் உள்ள ஒரு திரவத்தில் முற்றாக அமைந்திருக்கு. கேமா எஸ் கனவளவு வியத்திரன் உள்ள ஒரு சிஸ்டம் தீட்டா பாய்சில இருக்கு. அவ்வளவு. திரவத்தின் கனவளவு வியத்திரன் கேமா எல். ஓகே, இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த தொகுதி குளிர்ச்சியாக்கப்படுது. முழு கோளமும் திரவமும் ஒரு வெப்பநிலைக்கு குளிர்ச்சியாக்கப்படுதான் பிள்ளைகளா? அவ்வளவுதான். அதுல ஏ கூட்டு சொல்றாங்க. ஏ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குளிர்வடைந்த பின்னர் கோளத்தின் ஒரு பகுதி திரவ மேற்பரப்பிற்கு மேலே வரும். கிளிய பாருங்க. குளிர்வடைந்த பின்னர் ஒரு பகுதி திரவ மேற்பரப்புக்கு மேலே வரும். தரவுல திரவத்தின் கனவளவு விரியத்திறன் தான் பெருசா. ஓகே பிள்ளைகள், நான் சும்மா ஜென்ரலா சொல்றேன். சரியா? கனவளவு விரியத்திறன் பெருசுன்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க ஒருத்தரை வெப்பமாக்கினாலும் சரி குளிர்வித்தாலும் சரி யாருக்கு கனவளவு விரியத்திறன் கூடவோ அவரு வேகமா மாறுவார். நான் சொல்ற விஷயம் அவரு வேகமா மாறுவார். இப்ப இந்த பொருள்
திரவ மட்டத்துக்கு மேல போகணுமா அல்லது திரவ மட்டத்துக்கு கீழே போகணுமான்றதை தீர்மானிக்க போறால் அடர்த்தி. அடர்த்தி வந்து வெப்பநிலையோட எப்படி மாறும் என்ற சமன்பாடு டி நோட்டின் கீழ் 1 பிளஸ் கேமா தீட்டா. இதான் சமன்பாடு கேமா தீட்டா. இது ஈக்குவேஷன் இல்லாம நாங்க சும்மா யோசிச்சோம்னு சொன்னாப்ல. ஈக்குவேஷனே நமக்கு தேவையில்லை, நாங்க சும்மா யோசிச்சோமா இருந்தா நாங்க வெப்பநிலையை குறைக்க 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 யாருக்கு கனவுல விரித்திறன் கூடவோ அவரு நல்லா நெருக்கமாயிட்டு இருப்பார். என்ன சிம்பிளே நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வெப்பநிலையை கூட்ட 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 யாருக்கு கனவுல விரித்திறன் கூடவோ அவர் நல்ல ஐதாயிட்டு இருப்பார், நல்ல லேசாயிட்டு இருப்பார். அதே மாதிரி வெப்பநிலையை குறைக்க 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 யாருக்கு கனவுல விரித்திறன் கூடவோ கூடவோ அவரு நல்லா இறுக்கமாயிட்டு இருப்பாரு. அவரு நல்லா இறுக்கமாயிட்டு இருப்பாரு. நல்லா இங்க யாரு இறுக்கமாகுவாருன்னு சொன்னா திரவம். அவரு நல்லா இறுக்கமாகுறாருன்னு சொன்னா அவருக்கு அடர்த்தி கூடுது. அடர்த்தி கூடுது யாருக்கு? திரவத்துக்கு அடர்த்தி கூடினா கோலத்துக்கு அடர்த்தி குறையும். அப்ப அடர்த்தி குறைஞ்சவர் என்ன செய்வாரு? மேலதான் பார்ப்பாரு. ஆகவே திரவத்தின் ஒரு பகுதி மேல வரும் என்ற ஸ்டேட்மெண்ட் சரி. விளங்கினவர் ரியாக்ட் பண்ணுங்க. இது விளங்கினவர் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே குட். அப்ப பி பாட்டுக்கு வாங்க. கோலத்தில் தாக்கம் மேலிழப்பின் பரப்பு பிள்ளைகள். மேலிழப்புன்றது பிள்ளைகள் நல்லா பிள்ளைகள் மேலிழப்புன்றது எப்பவுமே திணிவில தங்கி இருக்கிற ஒரு விஷயம். மேலிழப்புன்றது வந்து பிள்ளைகள் எப்பவுமே திணிவில தங்கி இருக்கு. திணிவுக்கு சமன் இல்லையா? திணிவில தங்கி இருக்கு. அப்ப திணிவு மாறாத வரைக்கும் மேலிழப்பு மாறாது. நீங்க ஒருத்தர் வெப்பநிலையை கூட்டினீங்கன்னு சொன்னா கனவளவும் அடர்த்தியும் தான் மாறுமே தவிர திணிவு மாறாதால மேலிழப்பு மாறாது என்ற ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்து குளிர்வடைந்த பின்னர் கோலத்தின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியிலும் உயர்வான. இப்பதான் பிள்ளைகள் சொன்னாங்க யாருக்கு கனவுல விரித்திறன் கூடவோ அவர் நல்லா நெருக்கப்படுவாரு வெப்பநிலை குறைக்கும் போது. அப்ப திரவத்தின் அடர்த்தி கூடும். ஆகவே சீக்கூட்டு பிழை. பிள்ளை இந்த கேள்வி விளங்கின ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. இந்த கேள்வி விளங்கிட்டா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ண எடுக்கப்பட்டதா? வெரி குட் பிள்ளைகள், அளிக்கிறேன். கனவல் அடுத்து 13வது கேள்வி பிள்ளைகள். கனவளவு 1 மீட்டர் கியூப்பையும் அடர்த்தி 8000 உடைய ஒரு திண்ம உலோக குத்தி ஏரியின் அடியிலே ஓய்வில் உள்ளது. குத்தியை ஏரியின் அடியில் மட்டுமட்டாக மிதக்க செய்வதற்கு இணைக்கப்பட வேண்டிய பலூனின் கனவளவு. கேள்விய உங்களுக்கு இருக்காருன்னு பாருங்க. அடியில ஒரு ஹீலியம் பொருத்தப்பட்ட திணிவு இப்படி கிடக்குது. ஓகேவா? இவற்றை கனவளவு வந்த பிள்ளைகள் 1 மீட்டர் கியூப். அதே மாதிரி இவற்றை அடர்த்தி வந்த பிள்ளைகள் 8000 கிலோகிராம் மீட்டர் -3. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா நாங்க இவரை மிதக்க வைக்கணும் என்று சொன்னா பலூனுண்ட கனவளவு என்னவா இருக்கணும்? பிள்ளைகள் சிம்பிள் திங். ஒருத்தர் மிதக்கோணம் என்று சொன்னா அவற்றை நிறைவிச மேலிழப்புக்கு சமனா இருக்கணும். அவ்வளவுதான். நிறைவிசை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இங்க திணிவி இருக்கிறாள் இந்த குத்தி. இப்ப குத்தின்ற திணிவுக்கு சமன்பாடுகளுக்கு தெரியும் பிள்ளைகள். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. அப்ப திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. அடர்த்தி எவ்வளவு பிள்ளைகள்? 8000. திணிவுன்ற கனவளவு பிள்ளைகள் 1 மீட்டர் கியூப் தர ஜி. மேலிழப்புன்றது பிள்ளைகள் அமிழ்ந்துள்ள அவ்வளவு கனவளவுலையும் ஏற்படுத்தப்படும். என்ன செய்யும் பிள்ளைகள்? மேலிழப்புன்றது பிள்ளைகள் அமிழ்ந்துள்ள அவ்வளவு கனவளவுலையும் ஏற்படுத்தப்படும் என்று சொன்னா நான் பலூனுண்ட கனவளவு பிஏடு வச்சு நான் பிள்ளைகள் குற்றின்ற ஒன்று சொன்னா அவ்வளோத்திலையும் நீரால அப்ப நீரின் அடர்த்தி பிள்ளைகள் 1000 நீரால ஏற்படுத்தப்படுறதா பிள்ளைகள் நிறைய மேலிழப்பு சொல்றாங்க. இப்ப நீங்க சமப்படுத்தி நீங்க சொன்னா பி வருவாரு 7 மீட்டர் கியூப். அவ்வளவுதான் பிள்ளைகள். ஈஸி கேள்வி. விளங்கிட்டு ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணிடுங்க பிள்ளை. விளங்கிட்டு ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணிடுங்க. நிறைய மேலிழப்புக்கு சமனா இருக்கணும்ன்றது மட்டும்தான் பிள்ளை கன்செப்டா வரைக்கும்.
14வது பிள்ளை. முறிவு சுட்டி 1.5 உடைய. ஓகே, நம்மளது படத்துக்கு 2 பிள்ளைகள். ஓகே, முறிவு சுட்டி 1.5 உடைய அரியத்தின் மேற்பரப்புகளில் ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு வெள்ளி முலாமிடப்பட்டுள்ளது. ஏபி மீது படுகை கோணம் தீட்டாவுடன் விழும் ஒரு ஒளிக்கதிர் வெள்ளி முலாமிடப்பட்ட மேற்பரப்பில் தெரித்து திரும்பி அதே பாதை வழியே செல்கிறது. பின்வரும் எந்த பெருமானத்தில் தீட்டா பொருத்தம். பிள்ளைகள், நான் சும்மா ஜென்ரலாக்குறேன்னு சொன்னா பிள்ளைகள், இவர் யாரு? இந்த தளவாடியில படுறவர் வந்து பிள்ளைகள். ஓகே, இங்க பாருங்க, நான் எப்படி கீறான்னு சொன்னா, தளவாடியிலேருந்து வாரால் வந்து கண்ணாடிக்குள்ள வந்து வலிக்குள்ள போய்க்குள்ள செவ்வெண்ண விலத்தி போறாரு. அதாவது பிள்ளைகள், வழியில இருந்து இந்த கண்ணாடிக்கு வார ஒரு ஒளிக்கதிர் எனக்கு என்ன செய்யும்னு சொன்னா செவ்வெண்ண நோக்கி முறியுது. அப்படி செவ்வெண்ண நோக்கி முறிஞ்ச ஒளிக்கதிர், அப்படி அந்த செவ்வெண்ண நோக்கி முறிஞ்ச ஒளிக்கதிர் தளவாடியில எனக்கு தெரியும் செங்குத்தா படவிடும் பிள்ளைகள். தளவாடியில எனக்கு தெரியும் பிள்ளைகள் செங்குத்தா படவிடும். நான் சொல்றது விலகுதா பிள்ளைகள்? வழியிலேருந்து கண்ணாடிக்குள்ள வரைக்குள்ள இப்படியே நேரா போக வேண்டிய ஒளிக்கதிர் வந்து செவ்வெண்ண நோக்கி முறிஞ்சவர். செவ்வெண்ண நோக்கி முறிஞ்சவர் அந்த தளவாடிக்கு செங்குத்தா படவணும். அப்படி செங்குத்தா பட்டவர் செங்குத்தா பட்டா மட்டும்தான் திருப்பவும் அதே பாதைக்கால போவார். பிள்ளைகள், இது விலகினருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். அப்படி செங்குத்தா பட்டா மட்டும்தான் அவர் திருப்பவும் அதே பாதைக்கால போவார். இது விலகினருக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இவ்வளவு இந்த ஐடியா. ஓகே, வெரி குட். அப்ப கேள்வி, இந்த டைம்ல இதுல படுற கோணம் இந்த தீட்டா என்னன்றது கேள்வி பிள்ளைகள். தீட்டா என்ன செய்யலாம் பிள்ளைகள்? எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒளி முறிவில எங்களுக்கு இந்த முறிவை பார்த்தாலே பயன்படுத்த வேண்டியால் ஒரே ஒரு சமன்பாடு என்ன? சினலின் விதி. சினலின் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்ன பிள்ளைகள், வெளியில இருக்கு 2 ஊடகம் தானே பிள்ளைகள். இந்த ஊடகம் ஒன்று தர அதுல படுற கோணம் சைன் தீட்டாவும், 2வது ஊடகம் என்ன பிள்ளைகள்? உள்ளுக்குள்ள எனக்கு இருக்குது கண்ணாடி, அவற்றை முறிவு சுட்டி 1.5 தர சைன் இந்த கோணத்தை காணணும் பிள்ளைகள். இதுல வந்து படுற கோணம் இது காணலாம் பிள்ளைகள். எப்படி என்ன சொன்னா பிள்ளைகள், இது 90, இது 30, அப்ப இவர் 60, அப்ப இவர் திரும்ப 30 பிள்ளைகள். பாருங்க, இவர் 30, 90, அப்ப இவர் திருப்ப 60, இவர் 60ன்னு சொன்னா இவர் கீழே 30. இவர் சைன் 30 பிள்ளைகள். சுருக்கினா சைன் தீட்டா ஈக்குவல் டு 3/2 தர 1/2. நீங்க சுருக்கினா 0.75 வரும். அப்ப சைன் தீட்டா ஈக்குவல் டு 0.75. நீங்க தீட்டாவை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா சைன் இன்வெர்ஸ் 0.75 இருப்பார் பிள்ளைகள். இதை நீங்க கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா சரி. அன்னளவா போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காட்ட பிள்ளைகள் சும்மா செக் பண்ணி பார்ப்போமே பிள்ளைகள். இது வந்து இருக்கிற ஆன்சர்ஸை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் 37 பாகை 41 பாகை. இப்ப எங்களுக்கு வந்து பிள்ளைகள் 45 பாகைக்கான வேல்யூ தெரியும். 45 பாகைக்கான வேல்யூ தெரியும். 1/2. சும்மா ஒரு ஐடியாவை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போமா? பட் உங்களுக்கு லொக் டேபிள் இருக்கும் எக்ஸாம்பிள், நீங்க யூஸ் பண்ணலாம். 1/2க்கான வேல்யூ பிள்ளைகள் உங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா, நான் இதை சுருக்கிறேன். சைன் 45க்கான வேல்யூ தெரியும். ஒருவேளை என்னால இவர் சைன் 45 விட பெருசா சின்ன நாடு கண்டுபிடிக்க செக் பண்ணனா, அப்ப சைன் 45 வேல்யூ எனக்கு தெரியும். 1/2 இந்த சுருக்கிற ஈஸிக்கான ஆன்சர்னு சொன்னா மேலே √2 பெருக்கி கீழே √2 பெருக்கின்னு சொன்னா √2 2. அதாவது 1/4 2. இவர் 0.7 0. அப்ப கட்டாயம் விட 45 விட பெருசுதான். ஏன் பிள்ளைகள்? சைன் 45 0.7 சொன்னா இது 0.75. அப்ப 45 விட பெருசா இருக்கணும். ஆனா நல்லா பெருசா இருக்கலாது. இருக்கிற விடைகள்ல பொருத்தமான விட 49 பாகை. உங்களால முடிஞ்சா எஸ் ட்ரை அவுட் பண்ணுங்க பிள்ளைகள். ஆனா சம்டைம்ஸ் 49 பாய்க்கும் 51 பாய்க்கும் இடையில இருக்கிறது ஒரு பாகை தான் வித்தியாசம். இப்போ எக்ஸாம்பிள் அந்த பிரச்சனைகள் வேற பார்க்கும், அதில் நீங்க பெட்டர் லெஃப்ட் டேபிளே பார்த்துருங்க. சரியா? ஓகே, 15வது கேள்விக்கு வாங்க பிள்ளைகள். 15வது கேள்வி. அது கவுசின் தேட்டம் பிள்ளைகள். உங்களுக்கு கவுசின் தேட்டத்தை பற்றி தெரியும் பிள்ளைகள். அதை நான் அன்றைக்கு சொன்னான்னு நினைக்கிறேன் ஃபீல்ட் ரிவிஷன்ல. +3q இவர் -2q y x. ஓகே,
ஒரு கவுசின் பரப்பு எஸ்ஸினால் உள்ளடக்கப்பட்ட நிலைமின் ஏற்றங்களின் பரம்பல் உருவில் காணப்படுகிறது. எக்ஸ் ஒரு அறியப்படாத ஏற்றம் மேற்பரப்பு எக்ஸுக்கு இல்லாத தேறிய மின்பாயம் மைனஸா இருக்கணும்னு சொன்னா எக்ஸ் என்னவா இருக்கணும் பிள்ளைகள் தேறிய மின்பாயம். எங்களுக்கு மின்பாயத்துக்கான சமன்பாடு தெரியும். மின்பாயத்துக்கான சமன்பாடு பிள்ளைகள் அடைக்கப்பட்ட ஏற்றத்திங்கள் எப்சிலன் நோட். கேள்வி ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். வெளியில இந்த பரப்புகளால் வார தேறிய மின்பாயம் மறையா இருக்கணும்னு சொன்னா விளைவுலேற்றம் மறையா இருக்கும். விளைவுலேற்றம் மறையா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாப்பிலே இவர் 3Q, இவர் 3Q, அப்ப சக 6Q, இவர் சய 2Q, அவர் சய 2Q, அப்ப மொத்தமா சய 4Q. ஓகேவா? அதை விட எனக்கு எக்ஸன் ஒரு ஏற்றம் இருக்கு. இவ்வளவு எக்ஸன் ஏற்றமும் வந்து எனக்கு நெகட்டிவா இருக்கும், அதாவது சைவரை விட சின்னனா இருக்கும். அல்லது நான் அந்த கன்செப்ட் சைவரை சின்ன இருக்கும் நான் யோசிக்கல. நான் யோசிக்கிறேன் இவ்வளவு ஏற்றம் இப்போதைக்கு இருக்கு. அப்ப உள்ள இருக்கிறது வந்து விளைவுலா சக 2Q இருக்கு. அப்ப சக 2Q இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிற மின்பாயம் சக 2Qவின் கீழ் எப்சிலன் நோட். ஆனா எனக்கு கேள்வியில என்னவா இருக்க வேணும் என்று சொல்லியிருக்கேன்னு சொன்னா சய கியூவின் கீழ் எப்சிலன் நோட். அப்ப சக 2Qவை நீங்க சய கியூவா மாத்த வேணும்னு சொன்னா உள்ள கொண்டு போய் ஒரு -3Q ஏற்றத்தை வைக்கணும். நீங்க -3Q ஏற்றத்தை வச்சீங்கன்னு சொன்னா தான் -3Qவும் சக 2Qவும் சேர்ந்து சய கியூவா இருக்கும். சய கியூவா இருந்தா வெளியில வர மின்பாயம் சயவா இருக்கும் பிள்ளை. ஒண்ணும் இல்ல பிள்ளை, இதுக்குள்ள நீங்க ஒரு ஏற்றத்தை கொண்டே வைக்கல விலையில் சய ஒன்றா இருக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவு முழங்கிட்டு ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. இவ்வளவு முழங்கிட்டு ஒரு ஓகே. ஓகே பிள்ளை, அடுத்தது 16. 16 மாதிரி கேள்விகள் கொஞ்சம் முதலே பார்த்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு பிள்ளைகளா. சும்மா ரஃபா வேகமா சொல்றேன் பிள்ளைகள். இதுல இருக்கிற துளைகள் எல்லாமே வந்து பிள்ளைகள் விட்டத்துக்கிட்ட இருக்கு. ஏ என்ற படத்துல, பி என்ற படத்துல வந்து பிள்ளைகளுக்கு துளைகள் எல்லாமே இருக்கு. ஒரு வட்டம் சின்னதாகவும் ஒரு வட்டம் பெருசாகவும் இருக்கு பிள்ளைகள். அப்படி எல்லாம் இல்ல படத்துல. பியில எல்லாமே மையத்துக்கிட்ட இருக்கு. சியில எல்லாமே 2க்கு முடியல இருக்கு பிள்ளைகள். இது ஈஸி கேள்வியா? சடத்துவ திருப்பம் யாருக்கு கூட கேட்டு பிள்ளைகள் தெரியும் பிள்ளைகள். சடத்துவ திருப்பம் என்றா திணிவு பரம்பல். திணிவு பரம்பல்னு சொன்ன பிள்ளைகள் திணிவு எவ்வளவுக்கு கிட்டவா இருக்கும் படிச்சுனாங்க. திணிவு எவ்வளவுக்கு கிட்டவா பரம்பி இருக்கோ அவருக்கு சடத்து திருப்பம் கூட. இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். ஏ என்ற படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒரே திணிவு. ஏ என்ற படத்துக்கு தூர துளைகள் இருக்கு. ஏ என்ற படத்துல தூரவாத்தான் துளைகள் இருக்கு. தூரவாத்தான் துளைகள் இருக்குன்னா திணிவு கிட்டவா பரம்பி இருக்கு. நான் சொல்றது இமேஜின் பண்ணுங்க. தூரவா துளைகள் இருக்குன்னா திணிவு இதுக்குள்ள எங்கேயோ கிட்டவா பரம்பி இருக்கு. திணிவு இங்க கிட்டவா பரம்பி இருக்கு. துளைகள் தூர இருக்குன்னு சொன்னா அந்த துளைகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய திணிவு எல்லாம் கிட்ட வந்திருக்கு. அப்ப கிட்ட வந்திருக்குன்னு சொன்னா ஏக்கான சடத்து திருப்பம் குறைய. ஏன்? எவ்வளவுக்கு கிட்ட திணிவல் இருக்கோ கிட்ட வர 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 சடத்து திருப்பம் குறையும். அதே மாதிரி பிக்கு பாத்தீங்கன்னா துளைகள் கிட்ட இருக்கு. துளைகள் கிட்ட இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் திணிவு தூர பரம்பி இருக்கு. துளைகள் கிட்ட இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் திணிவுகள் தூர பரப்பு. திணிவு தூர பரம்பி இருக்குமா இருந்தா சடத்து திருப்பம் கூடும். அதே மாதிரிதான் சிய பாத்தீங்கன்னா துளை கிட்டவும் இல்ல தூரவும் இல்ல இடைக்கை இருக்கு. அப்ப அவற்றாய் இடைக்குள்ள இருக்கு. இது விலங்கினருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பேர். சடத்துவ திருப்பம்னா நீங்க திணிவு பரம்பலை மட்டும்தான் பார்க்கணும். ஓகே பிளேயர் 17வது கேள்விவா பிள்ளைகளா. இது இந்த கேள்வி ஓகேனா ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. ஓகே வைக்கும். 17 பிள்ளைகள் ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் பிள்ளைகள்.
மேற்பரப்பு உடல் வெப்பநிலை 30 பாகைசியாக உள்ள ஒருவர் 20 பாகைசியாக உள்ள ஒரு சூழலில் இருக்கிறாருன்னு சொன்னா உடலில் இருந்து கதிர்ப்பிலான வெப்ப இழப்பின் தேறிய வீதம். இந்த கரும்பொருள் என்ற ஒரு கொள்கை இருக்கு. கரும்பு ஒரு பொருள் வந்து நீங்க ஹீட்ல நியூட்டனின் குளிரல் விதி படிச்சிருப்பீங்க. நியூட்டனின் குளிரல் விதி ஞாபகம் இருக்கு. நியூட்டனின் குளிரல் விதி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு பொருள் வந்து சூடா இருக்கும்னு சொன்னா ஹீட் எஸ்ஏ பைகளை டீப்பா பாத்துறாங்க. ஒரு பொருள் சூடா இருக்கும்னு சொன்னா அதுல இருந்து வெப்பம் இழக்கப்படுற வீதம் ஒவ்வொரு செகண்டுக்குமே வெப்பம் இழக்கப்படுற வீதம் அதோட மேலதிக வெப்பநிலைக்கு நேர்திசமனா இருக்கும்னு பாத்துறாங்க. அதே ஒரு கன்செப்ட் வந்து ஹீட்ல கரும்பொருளுக்கு இருக்கு. கரும்பொருள்னு சொன்னா அவைகள் வந்து வெப்பத்தை வெளியே விட்டுட்டு இருப்பினும் சூடாத்தான் இருக்கும் பிள்ளைகள். அப்ப சும்மா எக்ஸாம்பிளுக்கு காய்ச்சல் சொன்னா இந்த கேள்வி வச்சே காய்ச்சல் சொன்னா பிள்ளைகள் இவைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உடல்ட வெப்பல்ல 30 பாய்ச்சி. அப்ப இவர் சூழல் வெப்பல்ல 20 பாய்ச்சி. பொருள் 30 பாய்ச்சி இருந்தாலும் பிள்ளைகள் இவர் சூழலுக்கு வெப்பத்தை கொடுத்து கொண்டும் இருப்பார். அதே டைம் சூழல இருந்து வெப்பத்தை வாங்கி கொண்டும் இருப்பார். ரெண்டுமே நடக்கும். இங்கேயும் தான். பட் நாங்க விளைவிலா கதைக்கும் போது வெப்பம் இழக்கப்படுதுன்றதை மட்டும் கதைக்கிறோம். அப்ப இப்ப இங்க கேட்டது வந்து பிள்ளைகள் தேறிய வெப்பம் இழப்பு, அதாவது வெப்ப இழப்பு வீதம் என்ன? இங்க ஒரு சமன்பாடு சொல்றாங்க பிள்ளைகள் சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம் அவற்றை வெப்பநிலை என்ற 4ஆம் அடுக்குல தங்கி இருக்கிறது. இது நோட்ஸா நீங்க ரேடியேஷன் வெளிக்குள்ள படிப்பீங்க. நான் சும்மா இப்ப குயிக்கா சொல்லிவிடுறேன். ஓகே பிள்ளைகள், ரேடியேஷன்ல பிசிக்ஸ் கடைசி பாடம் கதிர்ப்பு. அப்ப எனக்கு தெரியும் பிள்ளைகள் இங்க தேறிய வீதம் சொன்ன பிள்ளைகள் முதலாவது எனக்கு தெரியும் இவர் வெப்பத்தை இழக்கிறவர் இவற்ற வெப்பநிலை என்னது 30 பாய்ச்சி கேள்வி 303 கெல்வின் அப்படித்தானே பிள்ளைகள்? எஸ், 303 கெல்வின் 4ஆம் அடுக்குல வெப்பம் இழக்கப்படுறது வெப்பத்தை வாங்குற வீதம் வந்து பிள்ளைகள் அவற்றை வெப்பம்ல 293 இருக்கும். அதோட 4ஆம் அடுக்கு அதாவது இவர் இழக்கிற வெப்பம் இவர் பெறுற வெப்பம். அப்ப இந்த வித்தியாசத்துக்கு அவர் சமனாயிருப்பார். இது ஒரு நோட் தான் பிள்ளைகளா. இதுல நீங்க ரேடியேஷன் படிச்சப்ப விளங்கும். இது ஒரு நோட்ஸான செக்ஷன் தான். நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இருக்காது. சரியா? அதுல உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ரைட் பிள்ளை, இந்த ஐடியா கொஞ்சம் மைண்டுகளை போச்சுன்னு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. இழக்கப்படுறது இவர், திருப்ப வாரவர் இவர், கிடைக்கப்பட்ட வித்தியாசம் தேறிய வெப்ப இழப்பு விதமா இருக்கு. வெரி குட். 18வது கேள்வி. ஓகே, எல்லாரும் மூவ் ஆகி படிச்சிருப்பீங்க பிள்ளைகளுக்கு. காட்டப்பட்டுள்ள சுற்றில் இருக்கும் டிரான்சிஸ்டர் தொழிற்படும் விதத்தில் கோடலுற்றிருக்கும் போது சேகரிப்பான் ஓட்டம். எல்லாருமே படிச்சிருப்பீங்க மூவ் ஆகின ஃபங்க்ஷன். அதுக்குள்ள ஒன்னும் இல்ல பிள்ளை, நான் சும்மா குயிக்கா சொல்றேன். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா சேகரிப்பான் ஓட்டம். சரியா? சேகரிப்பான்ன்றது என்ன பிள்ளைகள்? இந்த மேல் சுற்று ஒரு மூவாயிர பகுதிகள் பார்த்திருப்பீங்க பிள்ளைகள். ஒரு மூவாய்க்கான பகுதிகள் பார்த்திருப்பீங்க பிள்ளைகள். அந்த மூவாயிர பகுதிகளுக்குள்ள வந்து மேலே இருக்கிறவர் சேகரிப்பான் என்றும் கீழே இருக்கிறவர் காளி என்றும் இதுக்குள் இருக்கிறவர் அடியாவும் இருப்பார். ஓகேவா? அப்ப படிச்சிருப்பீங்க தொழிற்படு நிலையில ஒரு மூவாயி தொழிற்பட நிலையில இருக்கக்குள்ள சீக்கிளால வார மின்னோட்டமும் பீக்கிளால வார மின்னோட்டமும் சேர்ந்து ஈக்கால போகும் படிச்சிருப்பீங்க. அதாவது ஈக்கிளால வார மின்னோட்டம்ன்றது பீக்கிளால போற மின்னோட்டமும் சீக்கிளால போற மின்னோட்டமும் சேர்ந்து ஈக்கிளால போகும். இதுக்கால வார கரண்டும் சேர்ந்து ஈக்கிளால வரும். இது படிச்சிருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி எப்பவுமே படிச்சிருப்பீங்க தொழிற்படு நிலையில இருக்கும் போது காளி பேர் புதுசா இருக்கும். காளி இவர் சி என்றா சேகரிப்பான். ஸ்கிரீன்ல சேகரிப்பான பார்க்கலாம். என்ன சி சேகரிப்பான், இ என்றா காளி. ஓகே பிள்ளை, இன்னொரு விஷயம் எப்பவுமே தொழிற்படு நிலையில இருக்கைகளை பார்த்திருப்பீங்க காளிக்கும் பி என்றா காலில பிள்ளைகள் பேஸ் அடி. அடிக்கும் காலிக்கும் இடையில இருக்கிற அழுத்த வித்தியாசம் 0.7 வோல்டேஜா இருக்கும். இது நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா?
இந்த கேள்வி செய்யறது பிள்ளை இவ்வளவுமே போதும். சரியா? இப்ப கேள்வி என்ன சொன்னா, தொழில்படு நிலையில இருக்கும் போது உங்களுக்கு படம் காட்டியிருக்காங்க. இந்த படத்துல இது ஈஸி கேள்வி தான் பிள்ளைகளா. நீங்க சப்போஸ் எலக்ட்ரானிக்ஸ் படிக்காட்டி கூட இந்த ஐடியாவை சும்மா எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் பாடம் படிக்கும் போது வச்சு படித்துக் கொள்ளுங்க. கேட்ட கேள்வி, சேகரிப்பு அணுக்களால போற மின்னோட்டம் ஐசி கேட்டிருக்கு. எனக்கு 4 கிலோ ஓமுக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் தெரியும் பிள்ளைகள். எவ்வளவு பிள்ளைகள்? 5 வோல்டேஜ். அதுக்குள்ளால போற மின்னோட்டம் கேட்டிருக்கா சமன்பாடு V சமன் IR. V எவ்வளவு பிள்ளைகள்? 5 வோல்டேஜ். ஐசி தான் பிள்ளைகள் கேட்டிருக்கு. ஆர் வந்து 4 தர 10 ஆக எனக்கு ஐசி வரப்போகுது 1.25 தர 10 அம்பியர், அதாவது 1.25 மில்லி அம்பியர். இப்ப ஈஸிக்கல்லி இது ஈஸிக்கல்லியா? நீங்க கேட் சம்பந்தப்பட்ட அறிவு சாரி பிள்ளைகள் கேட் மூவாய் டிரான்சிஸ்டர் சம்பந்தப்பட்ட அறிவு இல்லாமலே இந்த கொஸ்டின் போகக்கூடிய மாதிரி இருக்கியா? விலங்கினவருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள் எனக்கு. வெரி குட். 19வது கேள்விக்கு வாங்க பிள்ளைகள். இதுல ஸ்பேஸ் இருக்குத்தானே? அது பெரிய ஒரு சர்க்கிட் கொடுத்துருக்கான் பிள்ளைகள். அழிக்கிறேன் என்ன? ஓகே, 19வது கேள்வி. இதுதான் பிள்ளைகள் சர்க்கிட். இதுல இவர் ஒரு இருவாயி பிள்ளைகள். இதுல சொல்லப்பட்டிருக்காங்க வந்து இருவாயி எரியும் பிள்ளைகளா, ஒளி காலும் இருவாய், எல்இடி பல்ப் தானா? படிக்காதவர்களுக்கு ஞாபகம் எல்இடி பல்ப். இவர் பி என்ற இருவாயி, இவர் சி என்ற இருவாயி, இவர் டி என்ற இருவாயி பிள்ளைகள். கேள்வி, இதுல யார் யாரு ஒளிர்வீனம் என்றுதான் பிள்ளைகள் கேள்வி. காட்டப்பட்டுள்ள சுற்றிலே யார் யார் ஒளிர்வீனம் என்றுதான் பிள்ளைகள் கேள்வி. அன்றைக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தான் ஞாபகம் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு இடுவாய் என்றது எப்பவுமே தண்ட ஒரு பக்கத்துக்குள்ளால மட்டும்தான் கரண்ட புகழோ பண்ணுவாரு. அதான் ஒரு பக்கத்துக்கால மட்டும்தான்றது மீனிங். இருவாயில கரண்ட் போகணும்னு சொன்னா எப்பவுமே இந்த பெருசா இருக்கிற பக்கத்துல இருக்கிற அழுத்தம் பெருசா இருக்கும். இந்த பெருசா இருக்க அந்த பெரிய கோடு மாதிரி இருக்கு, இந்த பக்கத்துல இருக்கிற அழுத்தம் சின்ன அந்த மெல்லிய பக்கத்துல இருக்கிற அழுத்தத்தை விட பெருசா இருந்தா இதுக்குள்ளால கரண்ட் போக இயலும். அதுவே சர்க்கிட் மாறி இருந்தா பிள்ளைகள், சர்க்கிட் மாறி இருந்தா பிள்ளைகள் எப்படி? இப்படி அந்த சின்னவர்கிட்ட முனையில இருக்கிற அழுத்தம் பெருசா இருந்தா இவருக்கால கரண்ட் போக இயலாது. கரண்ட் போக இயலாட்டி அந்த இருவாய் வேலை செய்ய மாட்டார். இதுக்கு நாங்க வைக்கிற பேர் தான் பிள்ளைகள், இவரு முன்முக கோடல், இவரு முன்முக கோடல், இவரு பின்முக கோடல். ஞாபகம் இருக்க மாட்டேங்கிற பிள்ளைகள். அன்றைக்கு சொன்னான் சும்மா மேல. அப்ப இங்க எங்களுக்கு எந்தெந்த இருவாயு வேலை செய்ய வரும்னு சொன்னாப்புல இல்ல, எல்லா இருவாய் எந்தெந்த இருவாய்க்கால கரண்ட் போகுதோ அதுக்கெல்லாம் வேலை செய்யும். ஏய பார்த்தோம்னு சொன்னா இதுக்கால கரண்ட் வர வேணும்னு சொன்னா இதை தாண்டி கரண்ட் போகலாமே, முன்முக கூடல் இதை தாண்டியும் போகலாம். ஆனா இங்க வந்தீங்கன்னு சொன்னா இவர் பின்முக கூடல இருக்கிறாரு. அப்ப இவருக்கால கரண்ட் போக மாட்டாரு. ஒரு சர்க்கிட் தொடராயிருக்கைக்குள்ள ஒன்று கால மின்னோட்டம் போகாட்டி அந்த சர்க்கிட்டுக்குள்ளேயே மின்னோட்டம் போகாது. அப்ப ஏக்களால ஏ ஒளிராது. இது விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிளே. இது விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ஏ ஒளிராது என்ற விஷயம் விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. குட்.
திருப்ப பிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ளால தாண்டி போகலாம் பிள்ளைகளே. பெரியவர் டு சின்னவர் போகலாம் 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 போகலாம். அப்ப பி ஒளிர்வாரு. சரி, பி ஒளிர்வார். ஓகே, பி ஒளிர்வார். அப்படி இங்க வாங்க, இந்த பாயிண்ட்ல வந்து சமாந்திரமா இருக்கிறதால கரண்ட் என்ன செய்யும்? மேலையும் போக பார்க்கும், கீழையும் போக பார்க்கும். ஆனா கீழே இருக்கிற இவரு பின்முக கோடல், ஆகவே கீழே கரண்ட் போகாது. கீழே கரண்ட் போகாட்டி டி வேலை செய்யாது. இப்படியே மேலால வர கரண்ட் இந்த பாயிண்ட்ல வந்து இங்க இப்படி ரெண்டா போக பார்ப்ப. ரெண்டா போக பாகைக்குள்ள இவர் பின்முக கோடுல இருக்கிறார். அப்ப இவர் வேலை செய்ய மாட்டார். ஆனா கீழே இருக்கிற சீக்கிளால கரண்ட் போகும். ஆகவே இங்க ஒளிரக்கூடிய ஆக்கள் பியும் சியும் மட்டும். இது விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணி விடுங்க. ஈஸி கொஸ்டின். விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணி விடுங்க. வெரி குட், வெரி குட். மிச்ச பிள்ளைல இருக்கா பாருங்க, விளங்கினா இருக்கா ரியாக்ட் பண்ணிடுங்க எனக்கு. ஓகே பை, இது ஏ என்றவர், இது பி என்றவர். கேள்வி அவுட்புட் என்னவா இருக்கும்ன்றது தரப்பட்ட கேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஓர் கேட். இது உங்களுக்கு அண்டை சும்மா அந்த ஓர் கேட்டை பற்றி சொன்னா நினைக்கிற பிள்ளைகள். இவர் ஏ என்றவர், இவர் பி என்றவர். கேட்டது அவுட்புட் எங்களுக்கு என்னவா இருப்பாருன்னு சொல்லி பிள்ளைகள். நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ல வச்சு அவுட்புட் சொல்றேன் பிள்ளைகள். ஓகே பிள்ளைங்க பாருங்க, ஓர் கேட்டை பத்தி நாங்க படிச்சு நாங்க அண்டை சும்மா அறிவிச்சல் மாதிரி சொன்ன பிள்ளைகள். ஓர் கேட்ன்றது பிள்ளைகள் ரெண்டு அவுட்புட்டையும் கூட்ட வாரவர் தான் ஓர் கேட். ஏ ஒன்று பி ஒன்று. சும்மா சொல்றேன் பாருங்க, ரெண்டையும் கூட்டன்னு சொன்னா இதுல ஏ ஒன்று பியும் ஒன்று. ரெண்டையும் கூட்டவும் எனக்கு என்ன வரும் பிள்ளைகள்? ஒன்று தான் வரும். அப்ப இதுல அவுட்புட் ஒன்று. இங்க சைவர், இங்க சைவர் கூட்டினா சைவர். இங்க பாருங்க, இதுல ஒன்று பியில ஒன்று ஏல சைவர். ஆனா ஒன்றையும் சைவரையும் கூட்டினாலும் திருப்ப ஒன்று தான் வரும். அப்ப என்ன செய்யும் பிள்ளைகள்? இதுல அவுட்புட் எனக்கு ஒன்று வரும். இங்க பார்த்தா திருப்ப சைவர் பிள்ளைகள். இங்க பாருங்க, ஒன்று சைவர். ஒன்றையும் சைவரையும் கூட எனக்கு என்ன செய்ய வரும் பிள்ளைகள்? திருப்ப ஒன்று தான் வரும். ஒன்று சைவர். அப்ப ஒன்றையும் சைவரையும் எனக்கு கூட்டினா திருப்பவும் எனக்கு ஒன்று தான் வரும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அவுட்புட் இதான் பெட்டர். இதை பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆன்சர். இவ்வளவும் விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ண பிள்ளைகள்.